சரியா புரிஞ்சுக்குங்க. இது ஆராய்ச்சியோ அல்லது தியானமோ தவமோ மெய்ப்பொருளோ ஏதோ ஒரு மறைபொருளோ கிடையாது. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகள், ஒரு ஜாதகத்துல திறந்த உடனே மகர ராசியில சந்திரன் இருந்தா அது தனது ராசியை பார்க்கக்கூடிய நிலை. கடக ராசியில சந்திரன் இருந்தா அது தனது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ராசி கடக ராசி. அடுத்து மகரம் மற்றும் கடகம் பார்த்தாச்சு. அடுத்து விருச்சகம் மற்றும் ரிஷபம். இது ரிஷபம் என்பது உச்சமும் விருச்சகம் என்பது நீசமும் வருகிறது. அப்ப இந்த 4 ராசியில பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அம்மாவுடைய, சரியா புரிஞ்சுக்கங்க, அவங்க அப்பா அம்மாவுடைய, அப்ப இந்த மகரம் கடகம் விருச்சகம் ரிஷபம் என்பது தொன்று தொட்டு மரபு ரீதியாக ஒன்னு விட்டு ஒன்னு சொல்லி ஜம்பாய் லேப் அடிச்சு வந்துகிட்டே இருக்கும். இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே, இந்த ஜாதகருமே பெண்ணாக இருந்தா அவங்களுடைய கணவனை பிரிந்து வாழ்வாங்க. ஒருவேளை ஆணாக இருந்தா இவங்களை கட்டிக்கக்கூடிய மனைவி ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நம்ம இந்த சேனல்ல ஜோதிடம் பற்றிய தகவல்கள், பல விஷயங்களை நம்ம ஒவ்வொரு தலைப்பு அடிப்படையில் பேசிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய கேள்விகளையும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். உங்களுக்கு ஜோதிடம் பற்றிய டெக்னிக்கலான கொஸ்டின்ஸ் இருந்தால், நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, என் பிறந்த தேதியை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார் பலன்னு கேட்பாங்க. அப்படி சொல்கிறதுனால ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் பலன் சொல்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வரும். பொதுவாக ஜோதிடம் பற்றிய எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, சார் தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஏதோ ஒரு தொல்லை இல்லைன்னா சொல்லி வச்ச மாதிரி சில ஒரு மரபு வழியாகவே ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது சார், அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் சார், இது மாதிரி ஏதாச்சும் மரபு வழியான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பிரச்சனைகள் மரபு வழியாக வருது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சந்திரன் என்ற கிரகத்தை வைத்து பார்க்கலாம். பொதுவாக ஜோசியத்தில் ராசிகள் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த தான் ஜாதகருடைய ராசின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சில விஷயங்களை சொல்கிறேன். இருந்தாலும் நான் டெக்னிக்கலான சில விஷயங்களையும் சொல்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் என்பது தாய். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் உட்காந்துருக்கோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய சில நிலைகள், சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைகள், சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள், சந்திரனுடைய சில ஸ்டேட்டஸ், இதெல்லாம் வச்சு என்ன செய்யறோம்னா அந்த தாயையும் அந்த தாய்க்கு முன்னிருந்த வழிகளையும் அந்த தாயும் தந்தையும் வாழக்கூடிய நிலையும் அந்த தாய் தந்தையினுடைய தாய் தந்தையர் மூதாதையருடைய நிலைமையும் என்ன பண்றோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். சரியா புரிஞ்சுக்குங்க. இது ஆராய்ச்சியோ அல்லது தியானமோ தவமோ மெய்ப்பொருளோ ஏதோ ஒரு மறைபொருளோ கிடையாது. கால்குலேஷன். ஜோசியம் என்பது கால கணிதம், காலத்தை கணிப்பது தான். நம்ம என்ன செய்யறோம்னா கிரகங்கள் வழியாக காலத்தை பார்க்கிறோமே தவிர கிரகங்கள் வழியாக நாம் வேற ஒரு பெரிய ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பார்க்கல. கிரகங்கள் வழியாக காலத்தை கணக்கெடுக்கிறோம். காலத்தை கணக்கெடுக்கிறது வழியாக மனிதனுடைய வாழ்க்கையை கணக்கெடுக்கிறோம். அவ்வளோதானே தவிர நான் மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணலை, நாங்கள் மனிதனை கூராய்வு பண்ணலை, மனிதனுடைய வாழ்க்கையை நான் ஆய்வு செய்யலை. நான் என்ன செய்கிறேன்னா காலத்தை ஆய்வு செய்து இந்த காலத்தின் அடிப்படையில் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்படி போக போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதானே தவிர இதில் ரொம்ப மித்தாலஜியான நீங்கள் போய் மாட்டிக்க தேவையில்லை. இது ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகள், ஒரு ஜாதகத்தில் திறந்த உடனே மகர ராசியில் சந்திரன் இருந்தா அது தனது ராசியை பார்க்கக்கூடிய நிலை. கடக ராசியில சந்திரன் இருந்தா அது தனது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ராசி கடக ராசி. அடுத்து மகரம் மற்றும் கடகம் பார்த்தாச்சு. அடுத்து விருச்சகம் மற்றும் ரிஷபம். இது ரிஷபம் என்பது உச்சமும் விருச்சகம் என்பது நீசமும் வருகிறது. அப்ப இந்த 4 ராசியில பிறந்தவங்க, சரியா புரிஞ்சுக்குங்க. இந்த 4 ராசியில பிறந்தவங்களுடைய ராசி பலன் சொல்றதுக்கு சொல்ல வரேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்வது இந்த ராசியில் பிறந்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஏதோ ஒரு பெரிய சிக்கலையோ அல்லது பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவத்தை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா உச்சம் நீச்சம் ஆட்சிக்கு 7வது ராசி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அம்மாவுடைய, சரியா புரிஞ்சுக்குங்க, அவங்க அப்பா அம்மாவுடைய தந்தை தாய், அதாவது தாத்தா பாட்டியில தாத்தாவுடைய அன்பு ஜாதகருக்கு கிடைக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாதகர் ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மால அப்பாவை காலி பண்ணுது. வெறுமனே நீங்க மகர ராசி கடக ராசி ரிஷப ராசி விருச்சக ராசின்னு சும்மா சாதாரண இது ராசின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா இந்த மரபு பெண்களை முக்கியத்துவமாக வைத்த மரபுன்னு சொல்லுது. அப்ப 2 சைடும் பாத்தீங்கன்னா 2 சைடு ஜாதகத்திலையுமே அப்பா அம்மா
அதாவது தாத்தா பாட்டியில தாத்தா இருக்க மாட்டாரு, பாட்டி மட்டும் இருப்பாங்க. பாட்டி தான் குடும்பத்தை வழி நடத்தி வந்திருப்பாங்க. அப்ப இந்த ஜாதகருடைய அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல சந்திரன் உள்ள ராசியிலிருந்து 1, 5, 7, 9வது ராசியில் சூரியன் இருந்திருக்கும். அப்ப ஜாதகருடைய ஜாதகத்துல நான் சொன்ன ராசிகள்ல 4 ராசிகள்ல சந்திரன் இருந்தா, அல்லது சந்திரன் என்பது ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் 0 to 2 டிகிரிக்குள்ளேயோ அல்லது 28 to 30 டிகிரிக்குள்ளேயோ எந்த ராசியில் இருந்தாலும் இவங்க அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் இணைவு இருக்கு. அப்ப அவங்க அப்பா, அதாவது அப்பாவுடைய அப்பா அப்படின்றவங்க இல்லைன்னா அம்மாவுடைய அப்பா அப்படிங்கிறவங்க குடும்பத்துக்கு உதவாமையோ தவறியோ போயிடுறாங்க. அடுத்து அந்த அப்பாவுடைய அப்பா இருந்தார் இல்லைங்களா, அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே 4 ராசிகளுக்குள்ள தான் இருக்கும். அப்ப இந்த மகரம், கடகம், விருச்சகம், ரிஷபம் என்பது தொன்று தொட்டு மரபு ரீதியாக ஒன்று விட்டு ஒன்று சொல்லி ஜம்பாய் லேப் அடிச்சு வந்துகிட்டே இருக்கும். இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே குடும்ப பொறுப்புகளை எடுப்பாங்க. அப்ப இந்த ஜாதகரும் சரி, இந்த ஜாதகருடைய தந்தையும் சரி, இந்த ஜாதகருடைய தாயும் சரி, இந்த ஜாதகருடைய தாய் தந்தை குடும்பத்திலும் சரி, எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் டாமினண்டா இருப்பாங்க. அப்ப இந்த ஜாதகர் பெண்ணாக இருந்தா அப்ப இவங்க டாமினன்ட் ஆக போறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ஜாதகர் ஆணாக இருந்தா இவங்க மனைவி டாமினன்ட் ஆக போறாங்கன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா இதை புரிஞ்சுக்கங்க, இது வினை வழியாக வருவது. இதனால என்ன சார் பயன்? இதுல ஏதாச்சும் முக்கியமா இருக்குன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆணினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு பெண்ணினுடைய ஆதிக்கம், அப்போ ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் நான் பேசல, பொதுவா நம்மளுடைய சமூக கட்டமைப்புங்கிறது ஒரு ஆண் குடும்ப பொறுப்புகளை எடுக்கிறது, ஒரு தந்தை அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் இருக்கு இல்லைங்களா, அந்த தந்தை ஸ்தானம் வீக் ஆகும்பொழுது என்ன ஆகுது, குடும்பத்துக்குள்ள பெண்கள் குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ அந்த குடும்பம் என்ன ஆகுதுன்றதை யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ அப்பாவுடைய தன்மை கெடுது, அம்மா பொறுப்பெடுக்கிறாங்கன்றப்ப அந்த இடத்துல ஏதோ சம்திங் பிரச்சனை ஆகுது. அப்போ சிங்கிள் பேரண்ட் சைல்டு அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு இவங்க இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா இருப்பாங்க. அடுத்து இந்த ஜாதகர் எப்படி இருக்காருன்னா இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குன்றப்ப இப்போ இந்த ஜாதகருமே பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய கணவனை பிரிந்து வாழ்வாங்க. ஒருவேளை ஆணாக இருந்தால் இவங்களை கட்டிக்கக்கூடிய மனைவி இந்த ஜாதகரை பிரிந்து வாழக்கூடிய அல்லது தனியாக குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலைமைக்கு வராங்க. இது கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட். இது ஒரு விதியினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ இவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சதா அந்த குழந்தைகளுக்கு, நம்ம சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கண்ணு பிரச்சனை, சளி தொந்தரவுகள், சைனஸ் வரும், பக்கத்தில் ஏரி குளம் குட்டை கம்மா இருக்கும், கணேசன்ற பேர், பாரதி, மதி, சுமதி, தேவி, ராணி, இந்த மாதிரி பேர்கள் அந்த குடும்பத்தில் நிறைய இருக்கும். பிரியா, குமார், இந்த மாதிரி பேர்கள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சம்திங் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. இந்த பிரச்சனைகள் இருந்தால் பொதுவாக தந்தை, இந்த குடும்பத்தில் கூடிய ஆண்கள் எல்லாமே தொழில் நிமித்தமாகவோ வேறு நிமித்தமாகவோ குடும்ப பொறுப்புகளிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண்கள் குடும்ப பொறுப்புகள் எடுக்கிறாங்க. இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது வினை தொடர்ச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இது சந்திரனுடைய வினை தொடர்ச்சியாக வருகிறது. அடுத்தடுத்த வீடியோக்களில் புதனை பற்றி, சனியை பற்றி நிறைய தகவல்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா.